காதலுக்கும் கடமைக்கும் உயரத்தில் அதிகமா இடம் கொடுத்திருக்கேன்னு எனக்கு தெரியாம போச்சு. ரொம்ப வருத்தப்படும். எப்படியோ மனம் மாறி திரும்பி வந்துட்டீங்க, அதுவே எனக்கு போதும். சாமலா, என் கூட வாய், ஒரு ரகசியம். ஓடி நல்ல கனவு கெடுத்துட்டியே ஜனஜா. கனவுல 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 கந்த வந்தாரா? என்ன சொன்னாரு? வீட்டுக்கு போலான்னு சொன்னாரு. சாமலா, டாக்டர் உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாரு. புறப்படலாமா? தாத்தா எங்க? தாத்தாவுக்கு போலாமா? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா. ஏன், என்ன நடந்தது? தாத்தா எங்க? சாமலா, உன் மனசு ஒன்று வேதனைப்பட வேண்டாம். போய் வேலையை பாரு. என்னன்னு சொல்லுங்க. எதுக்காக இப்படி சுத்தி வளைச்சு என்ன குழப்பறீங்க? உனக்கும் குழப்பம் வரக்கூடாதுன்னு தான். சாமலா, நீ அதிர்ச்சி அடையக்கூடாது. தாத்தாவுக்கு பாத்தியா பாத்தியா, இப்பவே இவ்வளவு கலங்கரிய விஷயத்தை சொன்னா நீ எப்படி தாங்கிக்க போற? சாமலா, நீங்க சஸ்பென்ஸா பேசுறதுதான் அவருக்கு பெரிய வேதனையா இருக்கு. சீக்கிரமா விஷயத்த சொல்லுங்களேன். சொல்ற. தாத்தாவுக்கு மூளையில என்ன பைத்தியம் சொல்லிட முடியாது, அந்த மாதிரி இருக்காது. இருக்கவே முடியாது. தாத்தாவுக்கு பைத்தியம் யார் முடிவு பண்ணது? நான் தான்மா. டாக்டர், பயப்படாதம்மா, இப்பதான் ஆரம்பம். நான் சீக்கிரமா கியூர் பண்ணிடுறேன். என்ன டாக்டர் நடந்தது? ஏன் தாத்தாக்கு இப்படி ஏற்பட்டுச்சு? என்ன சாமலா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறேன். ஒரு கன்னி பொண்ணு கொஞ்ச வயசு பையனோட வீட்டை விட்டு ஓடினா அதை வளர்த்து ஆளாக்க நமக்கு மனசு என்ன பாடுபடும்? அதுல இருந்து அவர் சரியில்லை சாமலா. சொத்துக்களெல்லாம் கோவிலுக்கு எழுதி வச்சுட்டு நான் பிச்சை எடுக்க போறேன்னு சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, வக்கீலையும் அழைச்சுக்கிட்டே வந்துட்டார். நல்ல வேலை, பைத்தியமா இருக்கும்போது ஒண்ணு செய்ய முடியாதுன்னு வக்கீல் திரும்பி போயிட்டாரு. டாக்டர், நான் உடனே தாத்தாவை பார்த்தாகணும். பாக்குறதுல ஒண்ணும் தப்பு இல்லம்மா, ஆனா எதுவும் பேசக்கூடாது. பேச பேச அதிகமாயிடும். நான் பேச மாட்டேன் டாக்டர், நான் எதுவுமே பேச மாட்டேன். வாமா. தாத்தா, அதாதம்மா, நான் யாருன்னு உனக்கு புரியும்னு சொன்னீங்களே, கேட்டா ஆச்சரியப்பட்டு போவேன்னு சொன்னீங்களே, அதுதானா இது? அதாதம்மா, அதாவது எனக்கு ஒண்ணும் இல்லை. என்னாலதானே உங்களுக்கு இந்த நிலைமை எல்லாம். என்ன மன்னிச்சிடுங்க தாத்தா, என்ன மன்னிச்சிடுங்க. உன்னாலயா? என்னாலதான்மா, என்னால கூட இல்ல. எனக்கு 1 வீக் ரெஸ்ட் வேணும். இல்ல டாக்டர்? டாக்டர், அப்புறம் பாரு. தாத்தா, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதம்மா, ஒரு ரூமுக்கு போ. டாக்டர், தாத்தாவுக்கு துணையா நான் இங்கே இருக்கேன் டாக்டர். இவங்க இங்க இருக்கக்கூடாது இல்லையா டாக்டர்? ஆமா, இருக்கக்கூடாது. பத்தியாமா, டாக்டரே அட்வைஸ் பண்றாரு. ஒரு ரூமுக்கு போமா. தேவராஜா, இது அநியாயம்டா, கொடுமை. என் பேத்தி எங்கிட்ட இருக்க கூடாதா? டாக்டர், இது என் வீடு தானே, என் சொத்து தானே, என் இஷ்டத்துக்கு நான் செய்ய எனக்கு உரிமை இல்லையா? தேவராஜா, ஷியாமலா ஹாஸ்பிட்டல் இருந்து அல்லல்பட்டு வந்திருக்கான். அவளுக்கு மேலும் தொல்லை கொடுக்காம இங்க கூப்பிடுப்பா. அவன் என்கிட்டயே இருக்கட்டும். ஆமா, ஷியாமலா ரொம்ப வீக்கா இருக்குது. இங்க இருந்தா அவங்களை பார்த்து அழுதுகிட்டே இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் அழக்கூடாதுன்னு ஆஸ்பத்திரியில டாக்டரே சொல்லியிருக்காரு. அப்படியா? விவரத்தை விலைக்கு சொன்னா புரிஞ்சுக்க போறா, படிச்சவ தானே. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க ஒண்ணு சொல்லலாமா? உங்க தாத்தா சொல்றாரு, அவர் பைத்தியம் வர்றதுக்கு நீதான் காரணம்னு. ஷியாமலா வாழ்க்கை கெட்டு போகணும்னு நான் நினைப்பேனா அப்படின்னு சொல்லி சொல்லி அழுகிறாரு. தேவராஜனுக்கு என்ன குறைஞ்சு போச்சு? அவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை எங்க கிடைக்க போறான்னு தேம்பி தேம்பி அழுகிறாரு. இதுதாமா அவருடைய ஆசை. இதெல்லாம் விட ஐயா குணமாயிடுவாருங்கிறதா இங்க ரொம்ப முக்கியம். ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம். எது முக்கியம் தெரிஞ்சுக்கிறத விட எது உண்மைன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். அது புரிஞ்ச பிறகு தாத்தாவுக்காக என்ன செய்யணுமோ அதை தவறா செய்ய நான் தயாரா இருக்கேன். அது வரைக்கும் எந்த யாரும் தொந்தரவு செய்யாதீங்க. தயவு செய்து இங்க இருந்து போங்க.
தேவராஜா, ஷியாமலா எப்படி இருக்கா? மாமா, நாளைக்கு கல்யாணங்கிறத நினைச்சு ஒரே ஜாலியா இருக்கு. ஆமா. யாருக்கு? வேற யாருக்கு? எனக்கும் ஷியாமலாவுக்கும் தான். யாரை கேட்டு முடிவு பண்ண? பொண்ணை கேட்டு. அவன் எப்படி சம்மதிப்பான்? நானே கேட்கிறேன். இல்லைங்க, என் அனுமதாம இந்த அறையை விட்டு வெளியே போனா ஷூட் பண்ணிடுவேன். பயப்படாதீங்க, அவ்வளவு சீக்கிரத்தோட சொல்லிட மாட்டேன். மாமா, எங்கேயோ கடந்த ஒருத்தன் இந்த வீட்டுக்கு சொந்தம் கொண்டாட வரும்போது ரத்த கலப்புல நான் மட்டும் எப்படி மாமா அதை பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? ஷியாமலாவையும் சொத்துக்களையும் நம்பிக்கையான ஒருத்தங்கிட்ட ஒப்படைக்கணும்னு கேட்டீங்களே, அந்த கவலையை போக்குறதுக்காகத்தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். நான் செத்தாலும் அது மட்டும் நடக்காதுடா. அதனால தான் உங்களை சாகடிக்காம வச்சிருக்கேன். மாமா, கெட்டி மேளம் கொட்ட நாளைக்கு ஷியாமலா கழுத்துல நான் தாலியை கட்ட போறேன். அந்த மங்கள காரியம் முடிஞ்சதும் உங்களை பார்க்கத்தான் வருவோம் நானும் ஷியாமலாவும். அப்போ மரியாதையா எங்களை ஆசீர்வதிக்கணும். இல்ல ஜாகிரதை. என்னங்க மாமா, என்னடா மருமகனே, கெட்டி மேளத்தோட ஷியாமலாவுக்கு கல்யாணம் நடக்கதாண்டா போகுது. என் வாயார மரமாக நான் வாழ்த்து தாண்டா போறேன். ஆனா அதை உன்னால பார்க்க முடியாது. மாமா, அது வரல உன்னை உயிரோட விட்டுக்க மாட்டேன். மாமா விளையாடாதீங்க. மரியாதை துப்பாக்கி கீழே போடுது. என் குணம் உங்களுக்கு தெரியாது. தெரியாது, தெரியாம தான் நான் இருந்தேன் இத்தனை நாள். ஆனா இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் சொல்றேன், இனிமே நீ உயிரோடு இருக்க கூடாது. அவசரப்படாதீங்க மாமா. என்ன கொல்றதுனால உங்களுக்கு என்ன லாபம்? நீ உயிரோடு இருந்தா இந்த உலகத்துக்கே நஷ்டம்டா, துரோகி பயல. மாமா, உன்னை கொல்றதுனால நான் தூக்கு மேல போனாலும் பரவாயில்ல, நீ மட்டும் இந்த உலகத்தில் நடமாடக்கூடாது. மாமா, செத்து தொலை. ஹலோ ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் தான் ஐயா பேசுறேன். ஷாரதா ப்ரொபேர். நான் ஒரு கொலை பண்ணிட்டேன். தாத்தா, ஆமா, கொலை பண்ணிட்டேன். ஆமா, தேவராஜனை ஷூட் பண்ணிட்டேன். ஆமா, உடனே வாங்க. ஷாமலா, நீங்க நிம்மதியா இருக்கலாமா? அந்த துரோகி தேவராஜனை ஷூட் பண்ணிட்டேன். சொல்லிட்டு எனக்கே பயத்தை ஏற்பட்ட சொல்றீங்களா? இருங்க, எல்லாம் தயாரா இருங்க. முதல்ல என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, அப்புறம் இந்த கைதிகள் எல்லாம் கைது பண்ணுங்க. நீங்க யாரை கொலை பண்ணீங்க? எப்படி கொலை பண்ணீங்க? தேவராஜ் துப்பாக்கியால சுட்ட. வாங்க. உங்களுக்கு டெலிபோன் பண்ண போது இருந்த பாடி நீங்க வரத்துக்குள்ள யாரும் தூக்கிட்டாங்களே. இது நடந்து எவ்வளவு நேரம் இருக்கும்? இப்பதான் சார் 10 நிமிஷம் கூட ஆகல. ஆமா, நீங்க ஷூட் பண்ண ரிவால்வர் எங்க? சார், உண்மையிலே என்ன சூழ்ச்சி இருக்கு சார். ஏங்க கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மிஸ்டர் தேவராஜன். ஹலோ இன்ஸ்பெக்டர், நீங்க எப்ப வந்தீங்க? என்ன சார் இது விளையாட்டா இருக்கு? உங்களை ஷூட் பண்ணிட்டா சார் போன் பண்ணாரு. நீங்க என்னடா உயிரோட வந்துகிட்டு இருக்க. மன்னிச்சுக்கோங்க சார், கொஞ்ச நாளா இவருக்கு மூளையே சரியில்லை. தேவையா விஷயம் வெளியே தெரிய வேண்டாம், அடக்கி வச்சிருந்தோம். சமயங்களை இப்படிதான் கலாட்டா பண்ணி எல்லாரும் தொந்தரவு கொடுக்குறாரு. இன்ஸ்பெக்டர் சார், தாத்தா பைத்தியம் ஆனதுக்கு நான் தான் காரணம். எனக்கு தண்டனை கொடுங்க. ஷாமலா, ஏமா நம்பு கடவுளே. இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு ஒன்றும் பயிற்சி, நான் நல்லாதான் இருக்கேன். இவன் பெரிய சூழ்ச்சிக்கிறா சார், என்ன நம்புங்க சார். இவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க சார், பிளீஸ். பயப்படாதீங்க, தயவுசெய்து போய் படுத்துங்க, நான் வரேன். சார் சார், உங்களோட சொன்னா கேளுங்க சார், தயவுசெய்து கைவிடுங்க ப்ளீஸ். சார், என்ன என் பேத்தி இங்க இருந்து கூட்டு போடுங்க சார். எந்த கேஸாவது போட்டு எங்க 2 பேரும் ரிமாண்ட் ஒண்ணா போட்டு வைங்க. இவங்க கிட்ட மட்டும் விட்டுட்டு போயாரு சார். என்ன பேச்சு பேசுற பாத்தீங்களா சார்? தேவராஜ், ஏன்பா அப்படி பண்றேன்? அவருக்கு என்ன துரோகம் பண்ண? அப்படி ஏதாவது தெரியாம செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சுக்கப்பா, கையெடுத்து கும்பிடுறேன். ஆமா, ஏன் அழறீங்க? இப்ப கொலையா நடந்து போச்சு. கொலை பண்ணு, என்ன வேணுமாலும் பண்ணு. ஆனா இந்த குழந்தை மட்டும் ஒண்ணு பண்ணாது. பச்சை கொடி, அதை வேறோட பிடிங்கி வெயில போட்டாது, துவண்டி போயிடுவா. மாமா, பேசாம இருங்க. மிஸ்டர் தேவராஜன், சீக்கிரமா ஷூட் பண்ண ட்ரை பண்ணுங்க, நான் வரேன். நீ ஒரு